எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தாங்க ஒரு வீடியோ போட்டால் கரண்ட்டு இப்போ தான் வந்ததுங்க. ஃபோனும் அதில் ஆஃப் ஆயிடுச்சுங்க. 3-4 நிமிஷத்துலேயே ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பா ஒன்றில் வர எனக்கு 499 சப்ஸ்கிரைபர்லேயே 2 நாளாக நிற்கிறேங்க. ஒரே ஒருத்தங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவுண்டாக 500 இருக்கட்டுங்க. எனக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குமில்ல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. அங்கே வீடியோ 2 குட்டி சாத்தானுங்க உட்காந்துருக்குதுங்க. அங்கே போனோம்னா குறுக்க பேசி என்னோடய வீடியோவையே அழிக்க வச்சுருவாங்கங்க. அதனால் நான் போனேன் மிஷின்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேங்க. நான் பெற்று வச்சுக்கிறதுனாலங்க அது சின்ன சாத்தான் வந்துருச்சுங்க. பெருசுங்கோட அமைதியாக இருந்துக்கும். பெரியவன் சின்ன சாத்தான் இருக்குதுங்களே, சரியான சாத்தான். அப்போ பேசுகிறது கேட்டால் கூட ஓடி வந்துடும். ஓகேங்க, பேசிக்கிட்டு இருக்க இதாயிடுச்சுங்க. ரவுடி மேடம், என்ன மேடம் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் ஜெல்லுக்கு பொறுவிடாமல் கட் ஆயிடுச்சு. பொறுங்க, நாளைக்கு வந்து உங்களை வச்சு செய்கிறேன். ஓகே பாய். இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்கார் காலையில் வேலைக்கு போகிறக்குள்ளார அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனுங்க யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மூட்டை இது தலகாணி பெட்ஷீட்டு எல்லாம் சுருட்டி வச்சு போனை வச்சு தைக்கிற வீடியோ போட்டேங்க. ஷார்ட்ஸ் வீடியோ 3 பேரை நான் 7 பேர் இது லைக் போட்டிருக்குறாங்க. 1100 உயரத்துக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. ஏங்க என்னங்க இது? அப்படி அசிங்கமாக பேசுகிறவங்களுக்கு தான் நீங்கள் லைக் போட்டு எல்லாமே ஓடுவீங்களா? சொல்லுங்கள். நான்லாம் பாவம் இல்லைங்களா? நல்ல விதமாக தானே வீடியோ போடுறேன். எங்களை மாதிரி கூலிக்காரவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண என்னங்க? நாங்கள்லாம் கூலி வேலை செய்கிறோம். எங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உட்காந்து ஆணுவமாக உட்காந்து என் சேனலையே நான் விற்றுருவேன். வேறவங்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை. உட்காந்து 15 நிமிஷம் 2 வீடியோ போட்டால் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வருது. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு போய் விழுந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து உட்காந்து தைச்சாதான் எங்களுக்கு காசு. அந்த ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு நாங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரோன்னு போராடுறோமில்லங்க. எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டு கிடைக்காதுங்க. ஒன்றா அழகாக இருக்கணுங்க, இல்லைன்னா படிச்சிருக்கணுங்க. எதுவுமே இல்லைன்னா இப்படித்தாங்க. இல்லைன்னா அசிங்கமாக பேசணுங்க.